நம்ம யூஸ்வலாக ப்ரௌனீஸ் எப்படி பேக் பண்ணி கொரியர் சென்ட் பண்ணுறோங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கஸ்டமர் லாஸ்ட் மந்த் வந்து அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு பவானி வந்திருந்தபோது நம்மக்கிட்ட ப்ரௌனீஸ் அவங்க ரிலேட்டிவ் வந்து வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க நம்மளோட ரெகுலர் கஸ்டமர் தான். ஸோ அந்த ப்ரௌனீஸ் ரொம்ப பிடிச்சி போய் இந்த மந்த்தை வந்து அவங்க சேலம்க்கு ஏதோ ஒர்க்குக்கு வந்திருந்ததுனால ப்ரௌனீஸ் வந்து கொரியர் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பேசிக்கலி அவங்க வந்து ஒரு பெங்களூர் பேஸ்டு தான். தென் என்னென்ன ப்ரௌனீஸ் கேட்டிருந்தாங்கன்னா 4 pieces ஆஃப் ராகி வித் ஜாகரி ப்ரௌனியும் 4 pieces ஆஃப் ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனியும் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி 4 pieces ரெண்டுலேயுமே 4 pieces வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். தென் எல்லா ப்ரௌனீஸுமே வந்து கிளிங் ரேப் பண்ணிட்டோம். பாக்ஸ் சைஸுக்கு ஏற்ற மாதிரி 2 பீசஸாக வச்சு நம்ம எதுக்கு வந்து கிளிங் ரேப் பண்ணுறோம் அப்படின்னா மாய்ஸ்சர் லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தான். ப்ரௌனீஸில் மாய்ஸ்சர் லாஸ் ஆகிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து ட்ரையாக இருக்கும். அதனால் நம்ம கிளிங் ரேப் பண்ணி கொரியர் சென்ட் பண்ணுறோம். தென் பாக்ஸில் எல்லா பீசஸுமே ஒன்றுக்கு மேலே ஒன்று ப்ளேஸ் பண்ணியாச்சு. தென் ஸ்பூன்ஸ், அப்புறம் நம்மளோட விசிட்டிங் கார்டு, இது எல்லாமே வந்து உள்ளே வந்து போட்டுட்டு தென் அவங்க சொன்ன அட்ரஸையும் எழுதி நம்ம கொரியர் பண்ண கிளம்பியாச்சு. தென் கொரியர் பண்ண போகிற வழியிலேயே வந்து நம்மளுக்கு திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. ஸோ போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அடுத்த நாள் கேக்குக்கு நம்மளுக்கு ஃபெரோரோ ராச்சரும் தேவை இருந்துச்சு. ஸோ அதையுமே வாங்கிட்டு நம்ம கொரியர் பண்ண கிளம்பியாச்சு. சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கொரியரும் பண்ணிவிட்டு நான் அப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். அப்போ வந்து எனக்கு ரெகுலராக ப்ரௌனி ஆர்டர் கொடுக்குற ஒரு பாப்பா வந்து எனக்கு வந்து ப்ரௌனி ஸ்லாப் வேணுங்க்கா 1/4 கிலோவில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடகடனை அந்த ஸ்லாப்பையும் அவங்க கேட்ட மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு. நம்மளோட ப்ரௌனிஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய்.